அம்மா சொல்லு கனி. இன்னைக்கு டியூஷன்ல டீச்சர் பேரண்ட் எல்லாம் வர சொல்லிருக்காங்கம்மா. எதுக்குடி? என்ன கேக்குற? வர சொல்லிருக்காங்க. நைட்டுக்கு தோசைக்கு இப்பதாண்டி பருப்பு விசில் வச்சிருக்கேன். முன்னாடியே சொல்லிருக்க என்னன்னா? நான் முன்னாடியே சொல்லாண்டாம இருந்தேன். தோ இவன் தான் சொன்னா போகும்போது கூட்டின்னு போயிடலான்னு. போகும்போது கூட்டாதானே உன்னால வர முடியாது. என்ன சொன்ன? ஒன்றும் இல்லைம்மா. நீ வரப்போறியா இல்லையா? நான் வரேன், ஆனால் ஒரு 7 மணி ஆகும். அதெல்லாம் முடியாது, 5 மணிக்கே கூப்பிட்டாங்க. நான் ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறேன். முடியாது. ஒரு மனுஷி நைட்டில் பாம்பு கெட்ட போடுற எவ்வளோ டயர்டாக இருக்கும். கொஞ்ச நேரம் நைட் ஷிஃப்ட் பார்க்குறதுக்கு தூங்கலான்னு பார்த்தா நைன் சத்தம் போட்டே இருக்கீங்களே. சித்தி வாண்டடாக வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க. அவங்க நைஸாக தள்ளின்னு போயிட வேண்டாம். கரெக்டாக சொன்ன சித்தி. நீ எவ்வளோ டயர்டாக இருக்க. சொல்கிறா கேட்கவே மாட்டான் இந்த கனி. எப்படி சத்தம் போடுறா அவர்? கனி நான் என்னடா சொன்னேன்? சித்தி தூங்குறாங்கன்னு சொன்னனே கனி. நீ எப்போ சொன்ன? தோ இப்போ சொன்னனே. சித்தி ஒரு நல்லா ஏமாத்துறா, நம்பாத. சரி கொஞ்சம் சத்தம் போடாம பொறுமையா சண்டை போட்டுக்கோங்க. ஐயோ சித்தி போறாங்களே. சித்தி ஒரு நிமிஷம் நில்லு. என்னடா கதிர், இவ்வளோ பெரிய பிரச்சனை இங்க போயின்னு இருக்கு, என்னான்னு கேட்காம போற? நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷியா? நான் உன்கிட்ட சொன்னடா நான் பெரிய மனுஷின்னு. நீ சொல்லலாம், நான் சொல்றேன்ல. இன்னைக்கு இவன் விட மாட்டான். சரி சொல்றா, என்ன பிரச்சனை? பாரு சித்தி, இந்த அம்மாவை டியூஷனுக்கு பேரண்ட்டை 5 மணிக்கு கரெக்டாக வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் லேட்டாக தான் வருவேன்றாங்க. ஏங்கா போயிட்டு வாயா. லூசாடி நீனு, சாம்பாருக்கு விசில் வச்சிருக்கேன்ற. சரி ஒன்று செய்யலாம், நீ சாம்பாரை வச்சிரு, நான் போயிட்டு வந்துடுறேன். ஐயோ சாம்பாரா? எனக்கு எப்படி வைக்க தெரியும்? ஏமா சித்தியை போய் சாம்பார் வைக்க சொல்கிற? டேஸ்ட்டு பார்க்குறேன்னு நாக்கில் நக்கிட்டா விஷம் நமக்கு தான் வரும். கரெக்டுடா கதிரி. ஆமாண்டா, இல்லைனா உன் சித்தி வச்சு தாளும். சரி எனக்கு ஒரு முடிவை சொல்லு. இவன் ஒருத்தி முன்னாடி உனக்கு பிரச்சனை. டியூஷனுக்கு 5 மணிக்கு வருவியா மாட்டியா? சரி ஒன்று பண்ணலாம். என்னது? நிலா நீ போயிட்டு வாடி. அக்கா லூசா நீனு, 6 மணிக்கான நான் பாம்பா மாறிடுவேன், தெரியாதா உனக்கு? 5 மணிக்கு தான்டி, உடனே வந்துடலாம் அப்படின்ற. ஆமாடி. சரி போகிறேன். கதிரை பற்றி மீனா ஏதாவது சொன்னால் மறக்காமல் என்கிட்ட வந்து சொல்லணும். அப்புறம் மீனா கிட்ட கதிர் வீட்டில் சுத்தமாக அடங்க மாட்டான், புக்கு எடுத்து படிக்க சொன்னால் படிக்கவே மாட்டான்னு சொல்லு. சரியா? சரிக்கா சொல்கிறேன். அதான் வரேன்ட்டானே, உன் மூஞ்சி ஏண்டி இப்படி இருக்கு? சரி வா. சரி வாங்க போகலாம். 6 மணிக்குள்ளே வந்துடுறீ? தெரியும்க்கா, கண்டிப்பாக வருவேன். சரி பார்த்து போங்க. ஏண்டி என் பக்கத்துலேயே நடந்து வரேன், கொஞ்சம் தள்ளி தான் போயேன். நான் எங்கடா அவன் பக்கத்தில் வரேன்? சரி முன்னாடி போ. ஏன் நீ சித்தி கிட்ட கரெக்ட் பண்ணுறதுக்கா? ஏன் என்னடா விஷயம் கதிர்? சித்தி டீச்சர் என்னை பற்றி எது சொன்னாலும் அம்மா கிட்ட வந்து சொல்லிடாத. அதான்டா எனக்கு நல்லா தெரியும் நீ இப்படி பண்ணுவேன்னு. சரி நான் அப்படி சொன்னால் எனக்கு என்ன பலன் இருக்கு? நான் உண்டியல் காசு ஒரு 150 ரூபாய் சேர்த்து வச்சிருக்கேன், அதை உனக்கு தரேன். நிஜமா? டியூஷன் விட்டவனே வந்து தந்துடணும், சரியா? சரி சித்தி, கண்டிப்பாக தரேன். சித்தி என்ன சித்தி? உடடி, சின்ன பையனா எதையோ பண்ணிட்டு போங்க. அவ போய் உங்க அம்மா கிட்ட சொல்லிட போறாடா. அதெல்லாம் அவ சொல்ல மாட்டா சித்தி, உன் மேல அவளுக்கு பாசம் அதிகம். எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கடா நீனு. சரி வா. அப்பா தப்பிச்சண்டா சாமி. மச்சி நில்றா. டேய் எங்கேயோ கேட்ட குரல் மாதிரி இருக்கே. என்னடா கூப்பிட போயினே இருக்க? என்ன மச்சி சொல்லு. சரி உங்க வீட்ல இருந்து யாரும் வரல? எதுக்குடா? அதான்டா இன்னைக்கு டீச்சர் பேரண்ட்டை கூட்டிட்டு வரணும் நாங்களே. ஆமாண்டா, எங்க அம்மாக்கு ஜுரம்னு சொல்லிடுவேன். ஃபோன் அடிச்சு சொல்லிட்டாங்கண்ணா? எங்க அம்மா கிட்ட தான் ஃபோனே இல்லையே. சரி என்னைக்காவது சொல்லிட்டாங்கண்ணா? அதெல்லாம் பாத்துக்கலாம், வாடா. எனக்கு ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு உனக்கு எல்லா தகுதியும் இருக்குடா, வா போலாம். திரும்பிச்சு உங்க அம்மா வராங்க? எங்க அம்மா வந்திருந்தா நான் இவ்வளவு சந்தோஷமா வருவேனாடா? என் சித்தி தான் வராங்க. ஓ அப்படியா?